பாலாஜி, கோவை மாநகராட்சியில் 54 இளநிலை உதவியாளர்களை பணி நியமனம் செய்யப்பட்டதை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கோவை மாநகராட்சியில் காலியாக இருந்த 54 இளநிலை உதவியாளர் பணியிடங்களை ரத்து செய்ய கோரி 11 பேர் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கானது 2021ஆம் ஆண்டில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த SP வேலுமணி அமைச்சராக இருந்தபோது 54 பணியிடங்களுக்கு அங்கு ஆட்களை தேர்வு செய்து பணி நியமனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதில் வேலை நியமனத்திற்கான நடைமுறைகள் மற்றும் இடஒதுக்கீடு ஆகியவை முறையாக கடைபிடிக்கப்படவில்லை என்பதால் அந்த பணி நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இன்று மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதன்படி 54 இளநிலை உதவியாளர் பணியிடங்களையும் ரத்து செய்து தகுதியானவர்களை அந்த காலி பணியிடங்களுக்கு நியமிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த 54 ஜூனியர் அசிஸ்டன்ட் என்று அழைக்கப்படும் 54 இளநிலை உதவியாளர் பணியிடங்களும் நிரப்பப்பட்டது. முறையான தேர்வு நடைமுறையின்படி அவர்கள் பணி நியமனம் செய்யப்படவில்லை. இரண்டாவதாக இடஒதுக்கீடும் முழுமையாக அந்த பணி நியமனத்தில் கடைபிடிக்கப்படவில்லை என்று மனுதாரர்கள் தரப்பில் புகார் எழுப்பப்பட்டிருந்தது. இதனால் அந்த பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களையும் மற்றும் இடஒதுக்கீட்டின்படியும் அந்த பணி நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 54 பேரை இளநிலை உதவியாளராக பணி நியமனம் செய்ததை ரத்து செய்து உத்தரவிட்டிருப்பதுடன் தகுதியான நபர்களை அந்த பணியிடங்களில் நியமனம் செய்ய வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. இது கோவை மாநகராட்சியில் 54 இளநிலை உதவி பணியாளரிடங்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த பணி நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றிருப்பது இப்போது நடைபெற்ற விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.